நடிகர் விஜயின் முன்னாள் மேலாளரும் கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனருமான பி.டி. செல்வகுமார் ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்துள்ளார். பி.டி. செல்வகுமார் விஜய் நடித்த சுறா, வில்லு, போக்கிரி உட்பட 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு மக்கள் தொடர்பு நிர்வாகியாக பணியாற்றியவர். நடிகர் விஜய் நடித்த புலி திரைப்படத்தின் தயாரிப்பாளரான அவர் கலப்பை மக்கள் என்ற இயக்கத்தையும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்து கொண்டார். ஆதரவு எல்லாரும் எடுத்துருக்கு. இப்ப என்ன இருக்கு, பயம் என்ன வேண்டி இருக்கு சார்? உண்மைதானே? நீங்க கடைசியில் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் முதல் எல்லா பெரிய தியாகிகள் கிடையாது. அவர் ஒரு மாற்றமான அரசியல் கொண்டு வரணும்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட்ல நான் ரசிகர் மன்றத்திற்காக உழைத்தவர்களுக்கு, எனக்கு போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு, பால் ஊற்றினவர்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னார். கரெக்டா? இன்னைக்கு அதில் இருக்கிற ஒரு 7 பேரை சொல்றேன். 7 பேரும் ஏதாவது ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களா? அது புசி ஆனந்தா இருக்கட்டும், அது வெங்கட்ராமனா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஆதவா இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், யாருமே ரசிகர்களாக இருந்து அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் யாரும் அதில் இல்லை. சினிமா வேறு, அரசியல் வேறு. அதான் சொல்றோம்ல, நிலவு கொஞ்ச நாள் தான் சார் இருக்க முடியும். ஆனால் சூரியன் என்றும் இருக்கும். சூரியனுடைய அதனுடைய பிரகாசம் மக்களுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் சூரியன் பக்கம் வந்திருக்கேன். அங்க எப்படி இருந்தாலும் நிலவு அமாவாசை ஆகும் ஒரு நாள். விஜயின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்த அவரது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரனுக்கே தாவேகாவில் உரிய மரியாதை தரப்படுவதில்லை என்றும், விஜயை வழிநடத்தும் அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் கட்சிக்குள் இல்லை என்றும் பி.டி. செல்வகுமார் தெரிவித்தார். கரூர் துயர சம்பவத்திற்கு தாவேக நிர்வாகிகள் செய்த தவறுகளே காரணம் என்றும் செல்வகுமார் குற்றம் சாட்டினார்.